இந்தியாவில் 27% பீப்புள் ஒவ்வொரு மாதமும் ஆக்டிவாக பணம் சேமிக்கிறாங்க. மீதம் இருக்க 73% மக்கள் ஒவ்வொரு மாதத்தோட கடைசிலையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எங்கே தான் போகுதுன்னு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் செலவு அதிகமாயிட்டே போகுது. அதனால எதிர்காலத்தை பற்றின பயம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் சரியான முறைப்படி செலவையும் சேமிப்பையும் பண்ணினா நம்ம எதிர்காலம் பற்றி நம்ம பயப்பட தேவையே இல்லை. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பணத்தை சரியான முறையில் கையாளுறதுக்கு பட்ஜெட்டிங் ஸ்கில் ரொம்ப தேவை. அது என்ன பட்ஜெட்டிங் ஸ்கில்? செலவுகளை பற்றி முன்கூட்டியே திட்டமிடுறது தான் பட்ஜெட்டிங் ஸ்கில், இல்லாட்டி செலவு திட்டம்னு சொல்கிறோம். சப்போஸ் மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ சேமிக்க போகிறோன்னு பிளான் பண்ணுறது தான் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மாதம் மாதம் நம்ம வருமானத்தோட செலவு மற்றும் சேமிப்பை திட்டமிடுறப்போ 50-30-20 ரூலை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது என்ன 50-30-20? விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. 50னா 50% வருமானத்தை நம்ம அடிப்படை தேவைகளுக்கு ஒதுக்குறது. நம்ம அடிப்படை தேவையான வீட்டு வாடகை, மளிகை செலவு, மின் கட்டணம், போக்குவரத்து செலவுகளுக்கு நம்ம வருமானத்தோட 50%-ஐ நம்ம ஒதுக்கிக்கலாம். 30னா 30% வருமானத்தை மற்ற செலவுகளுக்கு ஒதுக்கிக்கலாம். அதாவது நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ, இல்லை ஹோட்டல் போகிறதுக்கோ, இல்லை மருத்துவ செலவுக்கோ, ஒருத்தவங்களுக்கு ஒரு gift வாங்கி கொடுக்கறதுக்கோ, இந்த மாதிரியான செலவுகளுக்காக 30% ஆஃப் வருமானத்தை எடுத்து வச்சுக்கலாம். 20னா 20% வருமானத்தை சேமிப்புக்காக ஒதுக்கி வைக்கணும். நம்ம 20% வருமானத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சோ, இல்லை சிட் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ, இல்லை ஆர்டி கணக்கு மூலமாகவோ, இல்லை நகை வாங்குறது மூலமாகவோ நம்ம சேமித்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஓகே, நான் ஏன் பணம் சேவ் பண்ணி வைக்கணும், எதுக்காக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் இதோ. திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வருதுன்னா கண்டிப்பாக நமக்கு பணம் வேணும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நம்ம நாட்டில் 2% பீப்புள் தான் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்பில் இருக்காங்க. மீதி இருக்க 98% பீப்புள் சின்ன சின்ன வேலையிலையோ இல்லை தொழிலதிபராகவோ இருக்காங்க. நம்ம நாட்டில் முக்கால்வாசி வேலைக்கு போகிறவங்களோட நிலைமை எப்போ வேலை போகும்னு தெரியாது. இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்மளோட சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு சேவிங்ஸ் கண்டிப்பாக தேவை. அது போக கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், குழந்தைகளை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா கூட சேவிங்ஸ் வேணும். ஒவ்வொரு மாதமும் ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சா கூட அந்த சேவிங்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் நமக்கு கை கொடுக்கும். ஸோ இன்னையிலேருந்து உங்கள் மாத சம்பளத்துக்கு முன்னாடியே அந்த மாதத்துக்கான செலவை ஒரு டைரியிலையோ ஒரு நோட்லேயோ எழுதி வைங்க. டெய்லியும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கிறதையும் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. கடின உழைப்பால் பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய திறமை. அதை விட பெரிய திறமை அந்த பணத்தை சரியான முறையில் கையாளுறது. சின்னதை சேமிக்க ஆரம்பிங்க, தொடர்ந்து சேமிங்க. கண்டிப்பாக உங்களோட எதிர்காலம் வளமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன வீட்டு பாடம். சப்போஸ் ஒருத்தர் மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா 50-30-20 ரூல் படி அவர் எவ்வளோ அடிப்படை தேவைகளுக்கு செலவு பண்ணணும், எவ்வளோ மற்ற தேவைகளுக்கு செலவு பண்ணணும், எவ்வளோ சேமித்து வைக்கணும், இதை கணக்கு பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.